அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நான் பிரியா சரவணா பேசுகிறேங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமா ஒரு பெரிய விளாக் வந்து உங்களோட ஒன் டே விளாக்கை வந்து ஷேர் பண்ண போகிறேன். நான் என் சின்ன பொண்ணுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு தான் கிளம்பிட்டோம். மச்சான் வந்து காலையில் நேரமே தோட்டத்துக்கு போயிட்டாங்க. அவர் போகும்போது எப்பவுமே 5 மணிக்கு எந்திரிச்சு சாப்பாடு வச்சுட்டு அவர் பாட்டுக்கு கிளம்பி போயிடுவார். இருக்கிற தயிரோ ஏதோ ஒன்று பழைய குழம்போ ஊற்றிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கு சண்டே வேறு, அதனால் நம்ம சிக்கன் எடுத்து கொடுத்துருந்தாங்க. சிக்கன் குழம்பு வச்சுருந்தேன். பக்கத்தில் அண்ணி அவங்க மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. ஸோ 2யுமே மச்சானுக்காக ஊற்றிட்டு, ஏன்னா சாப்பாடு ஆல்ரெடி கொண்டு போயிட்டாரு. குழம்பாச்சும் நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் மத்தியானம் அவர் சாப்பிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பேக் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம் தோட்டத்துக்கு. நம்ம தோட்டம் வந்து நம்ம வீட்டிலேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அங்கே ஆனால் வாய்க்காலை நம்ம கிராஸ் பண்ணி தான் போகணும். வருஷத்தில் 10 மாதம் பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி வந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃபுல்லாக நெல் வயல் பூமி அப்படிங்கிறனால நெல்லுக்காக தண்ணி விடுவாங்க. வருஷத்தில் ஒரு 2 மாதம் மட்டும்தான் கேப்பு. மீதி எல்லா நாளுமே நம்ம இதை கிராஸ் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். ஆனால் கிராஸ் பண்ணி போகிறதுனால தண்ணி வந்து ஹைட் கம்மியாக தான் இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி வருவாங்க. சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா, இத கிராஸ் பண்றதுக்காகவே தோட்டத்துக்கு வருவாங்க. தண்ணிய கிராஸ் பண்ணலாம், ஜாலியா இருக்கும் அப்படின்னு. நம்ம தோட்டத்த தாண்டுனதுமே வயல் தாங்க. நல்லா பசுமையா அழகா இருக்கும். பார்க்கறக்கே அவ்வளோ குளிர்ச்சியா இருக்கும். நம்ம ஏதாவது கொஞ்சம் சேடா இருக்கோம், கொஞ்சம் மன வருத்தமா இருக்கோம்னாலோ, ஏதாவது ஒரு கஷ்டம், ஏதாவது ஒரு மைனஸா இருக்கு அப்படின்னா, சரி தோட்டத்துக்கு கிளம்பிருவோம். அங்க போனாலே ஃபுல் எனர்ஜி நம்மளுக்கு கிடைச்சிரும். அவ்வளோ பச்சை பசேல்னு சுற்றிலும் பறவைக ஃபுல்லாக வந்து வெட்ட வெளியா தான் இருக்கும். அங்கங்கே தோப்புகள் இருக்கும். நம்மளுக்கு பார்க்குறக்கு அவ்வளோ அழகா இருக்கும். நம்ம தோட்டத்தோட என்ட்ரன்ஸ் இப்படி தாங்க இருக்கும். கேட்டில் வந்து பிரியா சரவணா ஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கும். ஒவ்வொன்றும் மச்சான் இது வந்து பார்த்து பார்த்து ரெடி பண்ணாங்க. நம்ம தோட்டம் வாங்கும்பொழுது இப்படி இல்ல. வாங்கும்பொழுது வயல்வெளியா இருந்தது. அதுவும் வந்து ஃபுல்லா மேல மண்ணு, அந்த மூங்கில் மரங்கள், ஒரு ஒரு ஈவனாவே ஒரு மாரியாவே இல்ல. அது வாங்கி நம்ம அத ரெடி பண்றதுக்கே ஒரு சில லட்சங்கள் செலவாச்சுன்னா, அது உண்மதான். அதுக்கெல்லாம் ரொம்ப இது பணம் ரெடி பண்றதுக்கு, இந்த தோட்டம் வாங்குறதுக்கு பணம் ரெடி பண்ணுது. இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப எப்படி எல்லாமே ஒவ்வொன்றும் மெமரீஸ் எல்லாமே கஷ்டப்பட்டு வாங்கினது. அம் இருக்கிற சைட் 3 சைட் வித்து வாங்கணும். அதே மாதிரி இந்த தோப்பு பண்ணுறதுக்காக ஒரு 40 பவுன் நகையை வந்து சேல்ஸ் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம இந்த ஒரு தோட்டத்துக்காக நம்ம சேல்ஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைய. அதுக்கு தகுந்த மாதிரி இப்போதைய மதிப்பு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். இந்த தோட்டத்துக்கு மதிப்பு இருக்கு. இங்க இது வந்து இந்த நாய் பார்த்தீங்கன்னா, பக்கத்து தோட்டத்து நாய் தான். மச்சான் உள்ள வந்ததையுமே பின்னாடியே வரும். உள்ள வந்ததையும் கேட் லாக் பண்ணிருவாரு. அப்ப நாய் வந்து வெளியில முடியாது. ஆனா நல்லா பார்த்துக்குவாரு நாய்க்கு. எனக்கு அது பிஸ்கட்டு, சாப்பாடுன்னு எல்லாம் போட்டு நல்லா கவனிச்சு வச்சிருக்காரு. ஏன்னா தோட்டத்துக்குள்ள நெறைய பாம்புகள்லாம் இருக்கும். அதனால அதுக்குள்ள போறக்கு மச்சானுக்கு கொஞ்சம் பயம். நாய் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தைரியமா போலாம் அப்படின்னு. இந்த நாய்க்கு ஏற்கனவே தலையில கொஞ்சம் காயம் இருக்கும். ஏற்கனவே நாகப்பாம்பு கிட்ட கடி வாங்கியிருக்காமா. கடி வாங்கி அவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணிட்டுருக்கு. அதனால அவருக்கு இந்த நாயினை ரொம்ப பிடிச்சி பாதுகாத்து வச்சிருக்காரு. நம்ம தோட்டம் ஃபுல்லா இப்ப வந்து நெறைய புல்கள் வந்து வளர்ந்துருக்கு. இது வந்து ஒவ்வொரு டைமும் உழவு ஓட்டுறது, இந்த மாதிரி செலவுகள் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த டைம் வந்து கொஞ்சம் மருந்தடிச்சு விட்டுறலாம் அப்படிங்கிற ஐடியால இருக்காரு மச்சான். இது வந்து சாத்துக்குடி செடிங்க. சாத்துக்குடி செடி இன்னும் குட்டியா தான் இருக்கு. ஆனா இதுலயே இன்னும் பூ விட ஆரம்பிச்சுச்சு. இப்பவே பார்த்தீங்கன்னா, இன்னும் காய்க்கறக்கெல்லாம் 1 இயர்ங்கள் காய்க்க ஆரம்பிச்சுரும்னு நெனைக்கிறேன். இது அரசாணிக்கா அங்கங்க ஒவ்வொரு செடிகள் இருக்கு. ஆனா எல்லாம் மருந்தடிச்சு விட்டாருன்னா எல்லாம் காஞ்சிரும். இந்த சாத்துக்குடி செடி, செடி இதெல்லாமே நம்ம இந்த பப்பாளி செடி இதெல்லாம் கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணி அந்த மருந்தடிக்கும்போது படாம தான் மருந்தடிக்கணும். அதே மாதிரி கொய்யாக்கா நெறைய பிஞ்சு விட்டுருந்தது. ஆனா பிஞ்சு விடும்போதே எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டாங்க. இப்பதான் அப்படியே லைட்டா தழைய ஆரம்பிச்சிருக்கு மறுபடியும். ஆனா நெறைய பிஞ்சு விட்டுருக்கு. இது எல்லாமே பெரிய காய் ஆகுமா அப்படிங்கிறது தெரியல. இன்னொரு கொய்யா செடி வைக்கணும் அப்படின்னு ஆசை. சிவப்பு கொய்யா வைக்கணும். அப்புறம் பப்பாளி பலாமரம் வந்து 1 தான் இருக்கு. இன்னும் பலாமரம் இன்னொன்னு வைக்கணும் அப்படின்னு ஆசை. நெறைய இருக்கிற பல வகைகள் எல்லாமே தோட்டத்துக்குள்ள வச்சிரணும் அப்படின்னு ஒரு ஆசைங்க. அதே மாதிரி இது வந்து பொரியல் தட்டக்கா ஒரு 2 காய் விதை தான் இருந்து கொண்டு வந்து போட்டு விட்டாரு. அது இருக்க ஒவ்வொரு செடி நெறையா செடியா அது தோட்டத்துல பரவிட்டே இருக்கு. நம்ம என்னதான் அது உழவு ஓட்டி விட்டாலும் மறுபடியும் அடுத்த இதுக்கு அதுவே முளைச்சிருது. இப்போ நீ வந்து மருந்தடிச்சாங்கன்னா காஞ்சிரும் இல்லைங்களா? அதனால இருக்கிற பொரியல் தட்டைக்காயெல்லாம் பறிச்சிடலாம் அப்படின்னு நான் பறிச்சிட்ருக்கேன். மருந்தடிக்கிறதுக்குள்ள இன்னும் ஒரு டைம் பறிக்க முடியும். இன்னொரு டைம் வந்து பறிக்கிறதுக்கு அந்த பிஞ்சு காய விட்டுட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு இருக்கிற காயெல்லாம் நான் பறிச்சிட்டு இருந்தேன்.
இந்த மாதிரி 2 கைப்பிடி அளவுக்கு எனக்கு பொரியல் தட்டை கிடைச்சிது. இதை நம்ம 2 டைம் வேணாலும் பொரியல் பண்ணலாம். ஆனால் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மச்சானுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால ஒரே டைம்லேயே நாங்கள் பொரியல் பண்ணிடுவோம். இது பக்கத்துலேயே நம்ம சாலைக்கு பக்கத்துலேயே வந்து இருக்கிற வாழை மரம். இதில் ஒன்றில் ஏற்கனவே பூ கட் பண்ணிட்டாங்க. இதில் இன்னொரு இதில் பூ இருக்குது. இந்த பூ வந்து பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி மச்சாங்கிட்ட சொன்னேன். எனக்கு பறிக்கிறதுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. எனக்கு வலது கையில் ஏற்கனவே கொஞ்சம் வலி இருக்குது அப்படிங்கிறனால மச்சானை வந்து பறித்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். இந்த பூ நல்லாவே பெரிய பூவாக இருந்தது. ஒரு பூ பறிச்சோம்னாலே நம்மளுக்கு பொரியலுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மச்சான் ஒரு டைமும் நாய்க்கு வந்து சோறு வைப்பாங்க. அதே மாதிரி சாப்பாடு கலந்து வச்சுட்டு அதை பொரிச்சு கொடுக்கறதுக்காக வந்தார். பூ நல்லா வெயிட்டாகவே இருந்ததுங்க. நல்லா பெரிய பூவாக இருந்தது. நம்ம மார்க்கெட்லையெல்லாம் வாங்குகிறோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய பூ நம்மளுக்கு கிடைக்காதுங்க. அதனால் வாழை மரம் நிறைய வச்சுருக்காங்க. அங்கங்கே நிறைய வச்சுருக்காரு தோட்டத்தில். அந்த என்ன பச்சை வாழைப்பழம் இருக்குது இல்லைங்களா, அந்த மரமும் இருக்குது. அப்புறம் ரசதாளி பழம் அது இருக்குது. செவ்வாழை மரம் வச்சுருக்காரு. இப்போ தான் அங்கங்கே ஒரு செவ்வாழை வேலை போன டைம் 3 சீப்பு தான் இருந்தது. ரொம்ப குட்டி குட்டி சீப்பாக. அதனால் யாருக்கும் கொடுக்க முடியல. இந்த டைம் பச்சை வாழைப்பழம் வந்து கொஞ்சம் பெருசாக நிறைய காய்ச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பறிச்சிட்ருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரண்டையெல்லாம் நம்மளுக்கு வெளியில் இந்த வேலியில் தான் கிடைக்கும். அதை கொண்டு வந்து நட்டு வச்சுருக்காரு. நம்ம அதை கிள்ளி கொண்டு வந்து வச்சோம்னாலே நல்லா தளைஞ்சிரும். வீட்டில் ஆனால் வளர்க்கக்கூடாது அப்படிம்பாங்க பெரண்டையை. அதனால நாங்கள் தோட்டத்தில் வச்சுருக்கோம். இது வந்து மாமரங்க. இந்த மாமரம் வாங்கும் பொழுது 1600 கொடுத்து வாங்கினது. கொஞ்சம் பெரிய மரமாக தான் வாங்குச்சு. வாங்கிலேயே இவ்வளோ பெருசு இருந்தது. இப்போ தான் ஆனால் லைட்டாக தலைய ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் அந்த பச்சை வாழை மரம். இந்த பழமே பச்சை கலரில் தான் இருக்கும். நம்ம இப்போ சாப்பிடும் பொழுதுமே அந்த பச்சை நாடம்பாங்க அந்த பழம். நல்லா பெருசு பெருசாக நல்லா கொலையும் நல்லா பெருசாக இருந்தது. ஆனால் நம்ம பார்த்தா நிறைய சீப்பு இருக்கிற மாதிரி இருந்தது. ஆனால் கட் பண்ணும் பொழுது ஒரு 7 சீப்பு இந்த மாதிரி வந்தது. நான் இந்த தோட்டத்தில் வந்து வாய்க்காலில் தான் தண்ணி போகும். அடுத்த தோட்டத்துக்கும் இந்த தண்ணி வந்து பாய்க்கிறதுக்காக போயிட்டுருக்கு. இதில் வந்து பாப்பாங்க குட்டி குட்டி மீன் நிறைய இருக்குங்க. இதை வந்து பிடிச்சே அவன் 2 பாப்பாங்களும் 2 மூலையில் நின்றுட்டு துணியெல்லாம் போட்டெல்லாம் பிடிச்சி பார்த்தாங்க. அந்த கப்பு இருக்கு இல்லைங்களா, பிளாஸ்டிக் கப்பு, அதை வச்சு பிடிச்சி பார்த்தாங்க. அவங்களால பிடிக்கவே முடியல. ஏதோ ஓடிருமே, அப்புறம் நிற்கிற பக்கம் கலக்கி விட்டுருவாங்க தண்ணியை. அப்படியே அவங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு மீன் கூட அவங்களால பிடிக்க முடியல. இது வந்து சப்போட்டாலே நிறைய பிஞ்சு விட்டுருக்கு. ஆனால் இன்னும் பெருசே ஆகலை. எப்போ பெருசாகி நம்ம சாப்பிட்ற அளவுக்கு வருவாங்கன்னு தெரியல. இது அங்கங்கே நம்ம தோட்டத்தில் கடங்கு எடுத்து விட்டுருக்கோம். ஏன்னா ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, பக்கத்துலேயே வயலுக்கு பாய்க்கிறதுக்காக தண்ணி நிறைய போயிட்டுருக்கு. அதனால் நம்ம தோட்டத்தில் தண்ணி பற்றாக்குறைங்கிற ஒன்று வந்து வரவே வராது. தண்ணி அதிகமாக தான் இருக்கும். அந்த தண்ணி அதிகமாக இருக்கிற தண்ணியை கழிக்கிறதுக்காக அங்கங்கே கடங்கு எடுத்து விட்டுருக்காங்க மச்சான். அந்த கடங்கெல்லாம் க்ளீன் பண்ணி அப்பப்போ நம்ம கரெக்டாக வச்சுட்டே இருக்கணும். இவங்க மீன் பிடிக்கிறத பார்க்கறக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. மச்சானோட வேஷ்டியை எடுத்து போட்டு பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒன்றும் கூட சிக்கலை. இங்கே மீன் இருக்குது, அங்கே மீன் இருக்குன்னு பாப்பாவுக்கு ரொம்ப ஆசை. இது வந்து எலுமிச்சஞ்செடிங்க. எலுமிச்சஞ்செடி 2 அண்ணா இப்போ தான் அப்படியே நல்லா பெருசாக தளைஞ்சிட்டு இருக்காங்க. இனி இவங்க எப்படி எப்போ காய்க்க ஆரம்பிப்பாங்கன்னு தெரியல. ஆனால் நான் வரும்பொழுதெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக தளைஞ்சு இருக்கும். அதனால ஒரு 10 இலையாச்சும் பிடுங்கிட்டு வருவேன். பறிச்சுட்டு வந்து நம்ம இதில் டீ போட்டு குடித்தோம் அப்படின்னா நல்லா வாசனையாக அவ்வளோ நல்லாயிருக்கும். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் பாட்டி இந்த இலை, சர்க்கரை இது மட்டும் போட்டு எனக்கு டீ வச்சு கொடுப்பாங்க. பால் வேணால் கூட ஊற்றி கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும். டீ தூளோ காஃபி தூளோ எதுவுமே கூட போட மாட்டாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அப்போ குடிச்சு பழகினதுக்கு இப்போ எப்போ தோட்டத்துக்கு வந்தாலும் இலை வந்து நான் பறிச்சுட்டு போவேன். ஏன்னா வீட்டுக்கு பக்கத்தில் எலுமிச்சஞ்செடி நாங்கள் வைக்கல, தோட்டத்தில் தான் இருக்குது. அதனால் எப்போ வந்தாலும் நான் பறிச்சுட்டு போவேன். இப்போ நம்ம தென்னங்கன்னுடைய வயசு பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் தான் ஆயிருக்கு. 1.5 வருஷத்துலேயே வந்து ஒரு சில மரங்கள் வந்து ஈன ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ஈன ஆரம்பித்தாலுமே நம்மளுக்கு காயெல்லாம் வர்றதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2.5 வருஷம், அதாவது இன்னும் 1 இயர் கழித்து தான் காய்க்க ஆரம்பிப்பாங்க.
நல்லா காய்க்க ஆரம்பிக்கிறதுக்கு 1½ வருஷம், இன்னும் 2 வருஷமெல்லாம் ஆயிரும். ஃபுல்லா எல்லா மரத்துலயும் காப்பு வரக்கு. ஆனா, இப்ப நம்ம ஆள் வளர்த்தி விடவே நல்லா ஹைட்டா ஒரு வீடு ஹைட்டுன்னு சொல்லலாம். வீடு ஹைட்டுக்கு இருக்காங்க. ஃபுல்லா எல்லா மரங்களும். ஒரு சில மரங்கள் மட்டும் தான் அங்கங்க இருக்கிறது கொஞ்சம் குட்டியா இருக்கும். மத்தபடி எல்லா மரங்களுமே ஈவனான ஹைட்ல இருக்காங்க. இதே உங்களுக்கு நாட்டு மரமா இருந்தா, உங்களுக்கு இவ்ளோ சீக்கிரத்துல காய்ப்போ, ஈனவோ வராது. அதே சமயம் நாட்டு மரங்களுக்கு சீக்கிரம் சீக்கும் வராது. ஆனா இது அப்படி இல்ல. கொஞ்சம் அப்பப்ப சீக்குகளும் வரும். நம்ம மருந்தடிச்சுட்டே இருக்கணும். மந்த்லி 1 டைம் நம்ம மருந்தடிக்கணும். இதுக்கான நம்மளுக்கு செலவு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. அப்புறம் வயல்வெளி அப்படிங்கிறனால தென்னங்கன்னு ஃபுல்லாவே மேலாப்புல தான் நாங்க தோண்டி, அதாவது எப்பவுமே 2 அடி 3 அடி தோண்டி மரங்கள் வைப்போம். ஆனா வயல்வெளியில அப்படி வைக்க முடியாது. மேலாப்புல தோண்டி வச்சதுனால மரங்கள் பெருசாக பெருசாக நம்ம மரத்துக்கு வந்து நிறைய மண்ணு வந்து அணைச்சு அணைச்சு விட்டுட்டே இருக்கணும். ஒவ்வொரு தென்னங்கண்ண சுத்திலுமே பார்த்தீங்கன்னா, தண்டங்கீரை அவ்ளோ நெறைய வந்திருக்குதுங்க. ஒவ்வொரு ரவுண்டுக்குமே தண்டங்கீரை தான். காட்டுக்குள்ளேயுமே வரும். ஆனா, அங்க வந்து நம்மளுக்கு மழை பெஞ்சா மட்டும் தான் தண்ணி. மத்த பக்கம் நம்ம தண்ணி பாய்க்க மாட்டோம் இல்லைங்களா? அதனால அந்த ரவுண்ட சுத்தியிலயும் மட்டுமே அவ்ளோ கீரைகள் வந்து வந்திருக்காங்க. ஆனா, நெறைய எல்லாம் பூச்சி அ க பெரிய செடியெல்லாம் ஆயிடுச்சுன்னா, நெறைய அடியில பார்த்தீங்கன்னா, பூச்சி பூச்சியா வெள்ள பூச்சியா இருக்கு. அப்புறம் அந்த பூச்சிகள இலைய சாப்பிட்டுருது. இது வந்து வண்டுக்காக வச்சிருக்கிற அந்த தொட்டில். அதுல வந்து வண்டு வந்து விழுந்துரும். தென்னை மரத்து வண்டு வந்து அதுல வந்து விழுந்துரும். அந்த மாரி மொத்தமா 3 எண்ணம் வச்சிருக்கோம். இது கடங்குக்குள்ள வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட்கள் வந்து அந்த பில்லெல்லாம் செதுக்கி விட்டுட்டு இருக்காங்க. அப்படியே ஒவ்வொரு தென்னங்கன்னா வந்து தோண்டி போட்டுட்டு இருக்காங்க. அங்கங்க பில்லுகள எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம வயல ஒட்டி பேக் சைட்ல வரக்கூடிய நம்ம தோப்ப ஒட்டி பேக் சைட்ல வயல். ஃபுல்லாவே வயல் தான். நம்மளுக்கு நம்மளுடைய தோப்புக்கு பின்னாடி பக்கம், ரைட் பக்கம், லெஃப்ட் பக்கம்ன்ட்டு மொத்தம் 3 சைடுல வயலு. இந்த 3 சைடு வயல்ல நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு பக்கம் வந்து இப்ப தென்னங்கன்னு வந்து போட ஆரம்பிக்க போறாங்க இனிமேல். அப்ப 2 சைட்லயுமே இனி வயல் வந்து இருக்க போது. இப்ப நான் வெயில் எடுத்துட்டு இருக்கேன் வீடியோ. லாஸ்ட்ல போயிட்டேன் அப்படின்னாலே, இத என்னால ஷூட் பண்ணாம எடுக்க முடியாது. வயலும் சரி, நம்ம தோப்பும் சரி, வீடியோ எடுத்தோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அழகா இருக்கும். ரொம்ப பிடிக்கும். அதனால வீடியோ எடுத்துட்டு இருந்தேன். வயல்வெளி தான் அவ்ளோ அழகு. அ அங்க அதுவும் ஈவினிங் டைம்லாம் வந்தோம் அப்படின்னா, நெறைய கொக்குகள் இருப்பாங்க. பார்க்கறக்கு அவ்ளோ அழகா இருக்கும். அப்புறம் நம்ம தோப்புக்குள்ள இந்த டைம் வந்து ஒரு சொடக்கு தக்காளி வந்து இருந்தது. ஒரு சொடக்கு தக்காளி வந்து நல்லா பெருசா இருந்தது. அப்புறம் குட்டி குட்டியா நெறைய சொடக்கு தக்காளிகள் வந்து இருந்தாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சொடக்கு தக்காளி இருந்தது. அதுல இருந்த அந்த செடியிலிருந்து நெறைய சொடக்கு தக்காளி எல்லாம் நான் பொறிச்சுட்டு போய் நான் குழம்பு வச்சேன். அதே மாரி இத பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. சொடக்கு தக்காளி இருக்கு நம்ம பொறிக்கலாம் அப்படின்னு. பாப்பாவும் ஒரு 5, 6 தாங்க பொறிச்சு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்க பொறிக்க மாட்டோம். நாங்க போய் விளையாடுறோன்ட்டு ஓடிட்டாங்க. அப்புறம் உட்காந்து நானே பொறிச்சேன். அ கவர் வேற எடுத்துட்டு போகாம போயிட்டேன் சாலையில இருந்து. அதனால சால்ல வந்து அப்படியே விரிச்சு விட்டு, அதுல காய்கள பறிச்சு பறிச்சு போட்டுட்டுருந்தேன். இது வந்து பார்க்கறக்கு உங்களுக்கு பெருசா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா இத வந்து நம்ம உடைச்சு பார்த்தோம்னா, உள்ளுக்குள்ள குட்டியா ஒரு தக்காளி பழ சைஸுக்கு ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். அத வச்சு தான் நம்ம குழம்பு வைக்க முடியும். நல்லா இந்த செடிய பேக் சைடுல தூக்கி பார்த்தோம் அப்படின்னா தான் அடிப்பக்கமா நெறைய காய்கள் வந்து இருக்கும். இந்த தலைய பார்த்தோம்னா, நம்மளுக்கு அந்த சுக்கட்டி கீரை இருக்கு இல்லைங்களா? அந்த தல மாரியே இருக்கும். ஆனா, இந்த தலைய வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதாவது பொரியல் பண்றக்கோ, எதுக்குமே நம்ம யூஸ் பண்ண முடியாது. இந்த காய மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். இந்த காயுடைய பிரைஸ் எல்லாம் அமேசான்ல பார்த்தா ரொம்ப அதிகங்கிறாங்க. ஒரு கிலோ 2000 இந்த மாதிரி வருங்கிறாங்க. இதனுடைய காயுடைய பிரைஸ் வந்து சொடக்கு தக்காளி காய்க்கு வந்து நாட்டு மருத்துவம் அவ்ளோ இருக்காம். அதனால அதனுடைய பிரைஸும் அதிகம். ஏன்னா, அது வந்து உங்களுக்கு அவ்ளோ ஈஸியா கிடைக்காது. இது வந்து இப்ப விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதனால நான் இது வந்து இந்த மாரி கிடைச்சதுன்னா நான் பறிச்சுக்கிறது. அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் அந்த தன்னங்கீரையெல்லாம் கொஞ்சம் எலசா நெறைய தழைஞ்சிருந்தாங்க. அதனால சீக்கும் கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கம்மியா இருந்தது. அதனால இங்க எவ்வளோ நம்ம வீட்டு செலவுக்கு மட்டும் நம்ம பொறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் தண்டங்கீரையும் பறிச்சுட்டுருந்தேன். இத கண்டிப்பா வீட்ல கொண்டு போய் நம்ம பூச்சி இல்லாம நல்ல இலையா மட்டும் கரெக்ட்டா நம்ம கட் பண்ணி எடுத்து அப்புறம் தான் சமைக்கணும். இப்போதைக்கு அப்படியே நான் ஃபுல்லா அப்படியே ஒடிச்சிட்டு இருந்தேன். அதில மேல இருக்கிற பூவு இதையெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துறணும்.
காடு பூரா உங்களுக்கு தண்டங்கீரை தான். ஆனா நம்ம பொறிக்கிறதுக்கு தான் டைம் வந்து இல்ல. இனி வீட்டுக்கு போகணும். அதனால வீட்டுக்கு அளவா பொறிச்சுக்கலாம் அப்படின்னு பொறிச்சிட்டு இருந்தேன். இப்போ தண்டங்கீரை வீட்டுக்கு அளவா பொறிச்சிட்டேன். அதே மாதிரி அந்த பொரியல் தட்டைக்காயும் இருக்கு. வாழைப்பூவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சொடக்கு தக்காளி இந்த 4 கிடைச்சிருக்கு. இன்னைக்கு சமையலுக்கு வந்து நம்ம ஒரு 4 நாள் தாட்டிடலாம் அப்படின்னு நினச்சி எல்லாம் எடுத்து வச்சேன். அதே மாதிரி பெரண்டை எப்போவுமே வந்தால் நான் பறிச்சுட்டு போவேன். ஆனால் இந்த டைம் பெரண்டை பொரிக்கல. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் மச்சான் பெரண்டை பொரிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ தான் சட்னி அரைச்சேன் அப்படிங்கிறனால நான் பெரண்டை பொரிக்கல. அப்புறம் வாழைக்காயை அறுத்து கொடுங்க, நான் கொண்டு போயிடுறேன்னு சொன்னேன். அதே மாதிரி வாழைக்காயும் அறுத்துட்ருக்காங்க. கூட விவசாய வேலைக்காக வந்திருந்தவங்க தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அண்ணா பேர் கிட்டா. இந்த அண்ணா தான் எப்பவுமே வேலைக்கு வருவாங்க. அப்படியே இங்கேயே சீப்பாகவும் அறுத்தரலாம் அப்படின்னு அறுத்துட்ருக்காங்க. இந்த டைம் வந்து என்னால் இந்த பழத்தை பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்கும் கொடுக்க முடியல. ஏன்னா இது அப்படியே நான் ஊருக்கு கொண்டு போயிட்டேன். ஊருக்கு போகும்பொழுது ஊரில் அம்மத்தாச்சி, எங்கள் அம்மா அவங்க, பெரியம்மா அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு டைம் கூப்பிட்டு வந்துடலாம். எப்போவுமே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துட்ருப்பேன். சரி, இந்த ஒரு டைம் வந்து நம்ம ஊருக்கு போகிறோம் இல்லையா, ரிலேஷன்ஸ்க்கு கொடுத்துட்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்காக எடுத்துகிட்டு போயிட்டேன். ஒரு சீப்பே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குன்னு பாருங்கள். எங்களுக்காக ஒரே ஒரு சீப்பு தான் வீட்டில் வச்சுட்டோம். மீதி எல்லாமே நான் ஊருக்கு கொண்டு போயிட்டேன். இந்த ஒரு சீப் போட்டதுமே அந்த பெரிய பை வந்து நிரம்பின மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் இதை விட கொஞ்சம் பெரிய பையில தான் மறுபடியும் போட்டாங்க. ரெண்டு சீப் பிடிச்சிது அந்த சின்ன பைய. அப்புறம் மீதி எல்லாம் அந்த 2 சீப் பிடிச்ச பையை மட்டும் நான் எடுத்துகிட்டு போனேன். மீதியை வந்து அந்த கூட வேலை செய்கிறேன்னா வந்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. நம்ம போகும்போதே அப்படியே வயல்வெளியை ரசிச்சுட்டு அப்படியே இந்த சைடில் இருக்கிற தண்ணியும் ரசிச்சுட்டு போனோம். அங்கே போய் நம்ம எப்பவும் போல் வாய்க்கால் வந்து கிராஸ் பண்ணி வந்தோம். பாப்பாவும் பார்த்தீங்கன்னா இந்த செடியெல்லாம் அங்கே வாய்க்காலில் பார்த்து பொறிச்சிட்டு வந்தாங்க. அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கப்பில் வேற ஏதோ பாசி மாதிரி செடியெல்லாம் கொண்டு வந்தா குட்டி பாப்பா. இதை கொண்டு போய் நான் வளர்த்த போகிறேன் அப்படின்ட்டு வந்தாங்க. நம்ம வண்டி வரைக்குமே கொண்டு வந்து வாழைக்காயை வச்சுட்டு போனார் அந்த அண்ணா. அவ்வளோதாங்க, இன்றைய வாக் வந்து ஃபுல்லாக முடிஞ்சுதுங்க. நாங்களும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி.